சீலை பத்திரமுள்ள சீலை உதய கம்மன் பிள்ளை அப்படி கிழிச்சு விட்டார். என்னன்னா சொன்னா உதய கம்மன் பிள்ளை கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்துகிட்டு கோட்டாபே ராஜபக்சே இல்லாமக்கிறது நீதான். இன்னைக்கு நீ அவங்கள உட்கார்ந்து வச்சுக்கிட்டு நீ அவங்களுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? මරු බඩුවක් අපි ඒ දැක්කා නාලිකාවලින් සමාජ මාධ්‍යයෙන් පාසුක් ප්‍රහාරයේ පොත පිළිගන්න පුද්ගලයෙක් නම ගම්මන් පිල නොහොත් ගොම්මන් පිල මරු බාණ්ඩේ. ஐயோ என்னடப்பா இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க தான் சூத்திரதாரன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எனக்கு பார்த்தா தெரியாம ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்க போறோம்னு அங்க எல்இடி ஸ்கிரீன்ல கோட்டாபே ராஜபக்ச எப்படி இருக்காரு, மைத்திரிபால எப்படி, மஹிந்த ராஜபக்ச எப்படி, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன இதுல இருந்து நிப்பாட்ட போறத ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. எனக்கு இப்ப அவர செய்தி என்ன விளையாட்டு செய்தி மாதிரி தான் இருக்கு. அவர் இப்ப ஒரு புது கதை ஒன்றை சொல்ல தொடங்கிட்டார். அந்த மத்திய கிழக்கு நேற்று முதல் பிரசாரா இருக்குது. சண்டையை கண்டினியூ பண்ணணும், கட்டுங்க காசை, சண்டை செய்த காசை பேமெண்ட்டுக்கு சாமான் கொண்டுறக்குள்ள சொல்ற மாதிரி. புது சாமான் தாருன்னா காசு தாங்க, பழைய சாமான்டா கடனுக்கு எடுக்கின்ற மாதிரி. எல்லாம் பதட்டம் நித்தம் பதட்டமா இருக்குது. இப்ப ஒரு பெரிய பதட்டமா உருவாகி கொண்டிருக்குது. அமெரிக்காவில இருந்து எச்சரிக்கை. இன்றைக்கு கொடுக்க போற பிரஸ் மீட்ல டொனால்ட் ட்ரம்ப், ஹலோ பாய்ஸ், நமக்கு எதிராக ஒருதன் இருக்கிறான், அவரை நம்பாவீங்க, அவர் ஒரு போலியான ஆள், சிலவளை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். என்ன கதை இருக்கமண்ணா? இன்னைக்கு அவரெல்லாம் சோசியல் மீடியாவிலையும் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அப்படிங்கிற விஷயம் தான் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன மட்டும் சொல்லணும், கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஏஎல் பரீட்சை முடிவுகள் வெளிவந்திருக்குது. இந்த நேரத்துல அதில் பரீட்சை எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விசேட விதமாக அதில் நல்ல திறமை செய்திய அடைந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். குறிப்பாக அகிலங்க ரீதியில கிளிநொச்சி மாணவன் கணித பிரிவுல முதலாவது இடத்தையும், வர்த்தக பிரிவுல மட்டக்களப்பு காத்தாங்குடியை சேர்ந்த மாணவன் முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கிறாங்க. இவர்கள் இருவரோடு இன்னும் பலர் மாவட்ட ரீதியாக கூட பல சாதனைகளை நிலைநாட்டியிருக்கிறாங்க. அனைத்து பாடசாலைகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் நமது லங்காஸ்ரீ சார்பில உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும், குறிப்பாக டில்சான் மற்றும் நான் இருவரும் எங்கள் குழுமத்தின் சார்பில் உங்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். ஒரு யுத்தம் நடந்த பூமியில ஒரு பெரும் சாதனையை கிளிநொச்சி மண்ணில இந்த மாணவன் ஒரு சாதனை நிலைநாட்டியிருக்கிறான். இந்த மாணவனுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அதே போன்று மலையக பகுதியிலையும் பல மாணவர்கள் சாதனை நிலைநாட்டியிருக்கிறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அவர்களையும் நாங்க இந்த இடத்துல வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை குறித்தாகட்டும். கட்டாயம். அந்த வாழ்த்துக்களோடு நாங்க பிரதான சூத்திரதாரி விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு எல்லா இடமும் இதுதான் ஒரே பேச்சா இருக்குது, கதையா இருக்குது. என்னென்ன நடந்துச்சு பேசாம அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு செஞ்சிருக்கலாம், ஏப்ரல் 1 செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் அட்வான்ஸா முட்டாள் இனங்களுக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நேற்று செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரே கதையா பரபரப்பா தான் இருக்கு. சில பேர் அந்த புத்தகத்துல முன்பக்க அட்டை இருக்கு, அதை ரீஎடிட் பண்ணி அந்த அந்த புத்தகத்துல இருந்த அந்த கண்கள் இரண்டுக்கு பதிலாக கோட்டாபே ராஜபக்சேவுடைய கண்களை போட்டுட்டாங்க. அப்ப இதுதான் நிலவரம். இப்ப இன்னைக்கு இதுதான் பேச்சு. உண்மையுமே நவீன் திசாநாயக்க நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர், அதே மாதிரி எஸ்ஜேபி யூஎன்பி ரெண்டு பக்கத்துமே ஆதரவா ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு ஏமாற்று வேலை, இதை சரியா உதயகம்மன் பிள்ளை செஞ்சிருக்கணும். ஏப்ரல் 1 முட்டாள்கள் இடத்துல செஞ்சிருந்தா சிறப்பு அறந்திருக்கும். உண்மையாகவே இந்த இடத்துக்கு சஜித் பிரேமதாச, அதே போல சாகர் ரத்நாயக்க, தலத்த அத்துக்கோர்ல இவங்கெல்லாம் போனது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இது என்ன உண்மைன்னு தெரிஞ்சும் கூட இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது, தவிர்த்திருக்கலாம். நான் தவிர்த்துக்கிட்டேன், நான் நல்ல நேரம் போகல அந்த இடத்துக்கு. ஆனா இவங்கெல்லாம் போனது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு பங்காளி கட்சிகள் இன்னைக்கு பங்காளி கட்சியெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. அதை பத்தி நாங்க தமிழாக்கள் ஒரு தரம் போகல போல நடில் சார், நேற்று வரல. நார்மலா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வரல நேற்று.
நேற்று 2 பேருக்கும் தெரியும், போனோம்னா நம்மள போட்டு மொங்கன்னு மொங்கி போட்டுருவாங்கன்னு ஆக்கள் போகல. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் எதிர்பார்த்தேன், அசாத் சாலி இப்ப கொஞ்ச நாளா பேசுறாரு, அங்கங்க அரசாங்கத்துக்கு இல்ல, அவர் எதிரான இந்த விஷயங்கள் உயிர்த்த பேசுறாரு. ஞாயிறு ஆனா முதல்ல தாக்குதல்ல காணோம். உதயகம்மன் பிள்ளை மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சவர் ம், அவர். ம், ம். அது கோட்டாபாய மட்டுமல்ல, அரசாங்கத்தின் சுரேஷ் சலே சம்பந்தமாவும் ஜனாதிபதி பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு முன்னால சுரேஷ் சலே சம்பந்தமா அன்னைக்கு அந்த டைம்ல அசாத் சாலி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. இவரை சந்திச்சு 500 மில்லியன் பணம் தாரதாகவும் இவர் நாட்டை விட்டு போக சொன்னதாகவும் அப்படி நிறைய கதைகள் இருக்கு. அது சம்பந்தமா அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கணும். அவருக்கு டைம் ஒன்றும் இல்லாம இருக்கு. ஒரு நேர்காணலுக்கு வாரத்துக்கு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அவர் நிச்சயமா அடுத்த இன்டர்வியூ வர இல்ல, வாய்ப்பு. அவர் உண்மையில அவர் இப்ப எதிர்க்கட்சியில இருந்தாலும் அவர் சில விடயங்கள்ல கடும் விமர்சனங்களை முன்வைத்தவர். இப்ப நேற்று வரைக்கும் அந்த வந்திருக்கல அவரு. நேற்று வந்ததெல்லாம் கோட்டாபாய அரசாங்கத்தோட அந்த இணைஞ்சு போற ஒரு போக்கு அவர்கிட்ட இல்ல கடந்த காலத்துல. ஆமா. ஸோ பார்த்து கூடியதா இருக்கும். இப்போ பார்ப்போம். இப்போ நேற்று வந்தவங்க யாருன்னு தெரியும் தானே பொதுவா. யார் யார் வந்தாங்க, யார் யார் அமர்ந்திருந்தாங்க. சில பேர் எழுப்பி ஓடிட்டாங்க இடையில. ஐயோ நாங்கள் ஹைலைட் ஆகிருவோம் போயிடுவோம் அப்படின்னு இலையை போயிட்டாங்க. அப்படியான சம்பவம் இருக்கு. இன்னைக்கு சீலரத்ன தேரர், நம்ம சீலை பத்திரமுள்ள சீலை உதய கம்மன் பிள்ளை அப்படி கிழிச்சு விட்டாரு. என்னன்னா சொன்னா, உதய கம்மன் பிள்ளை கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்துகிட்டு கோட்டாபே ராஜபக்சே இல்லாமக்கிறது நீதான். இன்னைக்கு நீ அவங்கள உட்கார்ந்து வச்சுக்கிட்டு நீ அவங்களுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கியா, அவங்கள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சீரரத்ன சேரர் கோபம் வந்துருச்சு. මරු බඩුවක් අපි ඒ දැක්කා නාලිකාවලින් සමාජ මාධ්‍යයෙන් පාසුක් පෙහාරේ පොත පිළිගන්න පුද්ගලයෙක්. නම ගම්මන් පිල නොහොත් ගොම්මන් පිල. මරු බාණ්ඩේ. නමුත් සියලු ජනාධිපතිවරුට ගෙන්නලා වාඩි කරවලා මේ පාසුකු පිහාරේ පොත පිළිගන්නවා හැම කෙනාටම. පාසුකු පිහාරේ පොත පිළිගන්නනකොට ඇයි මම අහන්න කැමති ගම්මන් පිල උන්නේ තමුන්නාන්සේ ඉවකර රජයේ හිටපු ඇමතිවරයෙක් නේද? ගෝඨාභය රාජපක්ෂ විනාශ කරේ තමුන්නාන්සේ නේද? විදුලි බල හා බලශක්ති අමාත්‍යවරයා ඊළඟන තෙල් සම්බන්ධ කරපු තෙල් කොහොම බාරු හිටිය ඔබතුමා නේද? අන්තිමට තෙල් මාපියාවක් ගෙනල්ලා තෙල් ටික ටැංකි ටික විකුණන්න තියලා පුළුවන් තරම් ඇමතිතුරෙන් අස්වලා රංගපෑමක් කරා ජනතාවට. මම නෙමෙයි තෙල් ටැංකි තෙල් වලට වක් කියන්න ඕන, මම නෙමෙයි ගෑස් වලට වක් කරන්න, මම නෙමෙයි තෙල් පෝලිං වලට වක් කියන්න ඕනි ගෝඨාභය රාජපක්ෂ. ඒව ගෝඨාභය රාජපක්ෂත් ගිහිලා මුගේ ආරාධනාවට වාඩි වෙලා ඉන්නවා. මරු බාණ්ඩ ටිකක් හිටියේ සියලු ජනාධිපති வாடிலா மீகா கீனதே ஒந்திட்டு ஆகினா. இல்ல டெல்சான், என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு ஆரோட இருந்து அழைச்சீங்களோ இன்றைக்கு நீங்க அவங்களுக்கு வகுப்படுக்கிறீங்க முன்னுக்கு இருப்படி. அதுல என்ன ஹைலைட்னா, நேத்து இப்ப அந்த உதயகம்மன் பிள்ளை நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேட்கிறாரு. அவர் பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் போது புத்தக வெளியீடு நடக்க போது, ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம்னு தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளது இப்படி நடந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஃப்ரண்ட் லைன்ல இருந்த அந்த 5 பேரை காட்டிட்டானுங்க. கேமரா திரும்பிடுச்சு அந்த பக்கம். இது தெரிஞ்சு பண்ணானுங்களா தெரியாம பண்ணானுங்களா நான் நினைச்சு, ஐயோ என்னடப்பா இவங்க கூப்பிட்டு வச்சு இவங்க தான் சூத்திரதாரன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எனக்கு பார்த்தா தெரியாம ஒரு சம்பவம் நடந்துருச்சு. டைமிங் சரியா செட் ஆகிருச்சு. இங்க அனௌன்சர் சொல்றாரு, ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்க போறோம்னு அங்க எல்இடி ஸ்கிரீன்ல கோட்டாபய ராஜபக்ச எப்படி இருக்காரு, மைத்ரிபால எப்படி, மஹிந்த ராஜபக்ச எப்படி, அது டைமிங் செட் ஆகிருச்சு. அப்படித்தான் இருக்கு. கடவுளே. ஐயோ ஐயோ. அதே மாதிரி தானே இப்ப ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் இன்று ராஜித சேனரத்ன, தயாசிரி ஜெயசேகர, பாட்டளி சம்பிக்க ரணவக்க இவங்க எல்லாம் சேர்ந்து, இன்னும் பல பேர் சேர்ந்து இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் ஊடக சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதுல பாட்டளி சம்பிக்க ரணவக்க சொல்றாரு, மோடி வருகை குறைத்தார் ஆனால் அனுர குறைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. நிலக்கரி மோசடி சம்பந்தமா சொல்றாரு. அதே மாதிரி தயாசிரி ஜெயசேகர் சொல்றாரு, மின் கட்டணம் கூடுதனால கொத்துக்கும் விலை கூடியுள்ளது, கொத்துக்கும் மின் கட்டணத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு தயாசிரி ஜெயசேகர். நல்ல காலம் டெல்சான், முட்டைக்கு விலை கூடிட்டு ஏன் கோழி போடுற முட்டைக்கு ஏன் விலை கூடிட்டு கேட்க பரண்டிலையா முட்டை போடுறீங்க. எங்களோட நாட்டுல நிலைமையை பார்த்தா டெல்சான், ஒரு என்ன சொல்ற விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய நாடு. இவங்களை பார்த்தா தெரியுது. அது சரி. அதாவது இன்று முதல் மின் கட்டணம் அதிகரிக்குது இல்லையா? ஆமா, 1ஆம் தேதியில இருந்து அதிகரிக்குது. என்னென்ன ரேட்ல அதிகரிக்கிறது நாங்க முதல் நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ இன்னையில இருந்து மக்கள், இலங்கையர்கள் மின் கட்டணத்தை அதிகமா செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த யுத்தம் 2 செல்லும் சொன்னா டெல்சான், இது மின் கட்டணம் இல்லை, எல்லாமே அதிகரிக்கும். ஆமா,
உண்மைதான். ஆனா நேற்று என்னட்ட ஒரு அன்பர் கேட்டார் டில்சான், புதன்கிழமை விடுமுறை. ஆ, சரியா? நேற்று ஒரு ஆள் இயல்பா கேட்டார், ஆ. புதன்கிழமை விடுமுறை, அரசு அலுவலகங்கள் அல்லது எல்லாம் மூடி இருக்கு, பாடசாலையெல்லாம். ஆனா முழுச்சனமும் குடும்பம் குடும்பமா ரோட்ல தெரியுது. ஓ, ஆமா, அது எல்லாமே வெளியே தான் இருக்காங்க. அதான் என்னதான் அரசு விடுமுறைன்னு சொன்னதுக்கு என்ன, எல்லாருமே வாகனங்கள் எல்லாம் நிறைஞ்சு தான் இருக்கு ரோட்ல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா என்னன்னு சொன்னா குறவு போயா, இன்னைக்கு புதன்கிழமை அதோட சேர்த்து போயா நான் 2 விடுமுறை, 2 விடுமுறை இது. ஆனாலும் ஒன்னதான் விலகும். ஆனா 2 விடுமுறை இதுக்குள்ள இருக்கு இன்னைக்கு நாளுக்குள்ள. இல்ல ஆ, ஆரம் மாறி கேட்காம விட்டா சரி டில்சான். அது சரி. போயாவும் விடுமுறை உண்டா வந்தால இதை மாத்துங்க வியாழனுக்கு அல்லது செவ்வாய். எதிர்கட்சியில கேட்பாங்களோ தெரியாது, அது சொல்ல கிடையாது. ஆனா இதுல மற்றது இன்னொரு நேற்று முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, குருக்கள் மட மனித புதைக்குழி இன்று 109 மீட்டர் ஆழத்திற்கு தோண்டப்பட்டும் எந்த விதமான மனித எச்சங்களும் கண்டுபிடிக்கவில்லை என்று சட்டத்தரணி முபாரக் மோஸ்லம் தெரிவித்திருக்காரு. இது நாங்க நேற்று இரவு பதிவான செய்தி. நாங்க நேற்றைய நிகழ்ச்சியில பேசாம விட்டுட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது அப்டேட் என்ன மாதிரின்னு சொல்லி. அதான் நான் இந்த விஷயத்தை எடுத்தேன். அப்ப 2வது நாளாக தோண்டப்படுதா சொல்லப்படுது. அகழ்வு பணி தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. நீதிமன்ற மேற்பார்வையில் அது நடந்து கொண்டிருக்குது. நீதிமன்றம் அதுல நீதவான் மற்றும் அங்க அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிக்கிறாங்க. இலங்கையில இருக்கக்கூடிய முன்னணி அகழ்வாராய்ச்சி இதுகளுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த அகழ்வு பணியிட. ஆனா நேற்றைய தினம் நீங்க சொன்ன மாதிரி எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்ப செம்மணி விவகாரம் என்னன்னாச்சு? செம்மணி விவகாரம் செம்மணி விவகாரம் இப்ப நீதிமன்றம் தற்காலிகமா அதை ஏதோ ஒரு பின்னுக்கு ஒரு இதொன்று எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு உதவி வாட்டுறதோ அதை ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அது தொடர்ந்து இடம்பெறும். அது செம்மணி என்ன சொல்லுங்க டேல்சான், இப்ப எல்லா அகழ்வு பணியும் நடக்குது, அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டால் பதில் இல்லை. அதுதான் பிரச்சனை. மற்றது நேற்று ஒரு அன்பர் எழுதியிருந்தார், முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களும் பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க, அதை பத்தி அதோட பேசுங்க ஆழ்கடல் மீனவர்கள் என்று. உண்மையில் அந்த நீங்க சொல்ற விடயம் என்னடா, பல விடயம் முல்லைத்தீவுல மீனவர்கள் தொடர்பில் பேசப்படுது. என்ன விடயம் என்று தெரியாது. நீங்க அது தொடர்பில் ஏதாவது அந்த உங்களோட ஏதாவது ஆவணங்கள் அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காணொலிகள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கொழும்பு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அல்லது லங்காஸ்ரீயில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இலக்கத்தின் அல்லது மின்னஞ்சலூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கின்ற போது நாங்கள் இதில் விரிவாக கலந்துரையாடலாம். ஏனென்றால் பல சிக்கல்கள் போய்கொண்டிருக்குது. இழுவைப்படவு பிரச்சனை போகுது, இந்திய மீனவர்கள் அத்துமீறல் போகுது, மற்றது அந்த புத்தளம் மற்றும் நீர்கொழும்பு மீனவர்கள வருக ஒரு பிரச்சனை போகுது, மற்றது ஆக்கிரமிப்பு போகுது, பல பிரச்சனை போகுது. நீங்கள் என்ன பிரச்சனை தொடர்பில் சொன்னீங்கன்னு புரியல. உண்மையான அந்த விடயம் முறையா நீங்க அனுப்புவீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தளத்துல விவாதிக்க தயாரா இருக்கோம். இது உங்களோட நாட்டு நடப்பு, உங்களின் சார்பில நாட்டுக்குள் நமது பிரதேசங்களில் இடம்பெறுகிற மக்களின் குறைகளை வெளிப்படுத்துற ஒரு நிகழ்வா தான் இது இருக்குது. அந்த வகையில நீங்க நேற்று உங்களோட கரிசனைக்கு நன்றி. ஆனால் இதை இணைச்சு கொள்ளுங்க இல்லையா டேல் சார்? கட்டாயம் நிச்சயமா நீங்க விஷயத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இலகுவா இருக்கும். அது சம்பந்தமாக தேடி ஆராய்ந்து முழுமையான விஷயங்களை தாரத்துக்கு. நான் அதே போலதான் ரஷ்யா எரிபொருள் இலங்கைக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் விநியோகத்தை பெறுவது உறுதி செய்யப்பட்டு விட்டது என இலங்கை பெற்றுள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இயக்குநர் மயூர் நெத்திக்குமார தெரிவித்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ரஷ்யாவினுடைய எரிசக்தி அமைச்சர் நினைக்கிறேன் நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் ரஷ்யா அறிவிப்பு விடுக்குது இன்னும் எங்க நாட்டுல இருந்து எங்கேயும் பெட்ரோல் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு. ஆனா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கப்பல் அனுப்புதல்கள் பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் இலங்கையில் தற்போது எரிபொருள் இறக்குவதற்கு முக்கியமான 2 இடங்களே உள்ளன என்றும், ரஷ்யாவிடமிருந்து வரும் கப்பல்களின் வருகை அட்டவணை உள்ளிட்ட தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. ஸோ ரஷ்யாவிலிருந்து எங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும்னு சொல்லப்பட்டாலும் கிடைக்குமா கிடைக்காத டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு கருத்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, கிடைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெட்ரோல் அந்த எரிபொருள் கிடைக்கிறது ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா எங்களுக்கு அது சரி வராது. நாங்க அதை என்ன சொல்றது, சரி வராது. என்ஜினுக்கு பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி எங்கட நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் එல்லாம் உண்மையில විඥානිකයි. රුසියාවේ තියෙන තෙල්වල ඝනත්වයන් පිළිබඳව ඒගොල්ලන් විවිධ ඝනත්වයන් තියෙනවා. සීත කාලයේදී පාවිච්චි කරන්න පුළුවන් ආකාරයට තමයි ඔවුන්ගේ තෙල් නිෂ්පාදනය වෙන්නේ, පිරිපහදු වෙන්නේ. ඒක ඒ තෙල් කොච්චර දුරට අපේ රට වාහන වලට ගැලපෙනවද? මේ ප්‍රශ්නය තියෙනවා. අපේ රට වාහන හුරු වෙලා තියෙන තෙල් වර්ගයේද අපිට ලැබෙන්නේ රුසියාවෙන් කියලා. ඒ හින්දා පෞගිය කාලේ අපි දන්නවා අපිට තෙල් අර්බුදයක් ඇති වෙච්ච කාලේදී මේ කොවිඩ් කාලේදී රුසියාවෙන් තෙල් ගෙනල්ලා වාහනවල කාර්මික ශිල්පීන්ගෙන් හරියට දැනගන්න පුළුවන් වෙයි, වාහන පාවිච්චි කරන අයගෙන් දැනගන්න පුළුවන් වෙයි. ඒ කාලේදී වාහන වලට ඒ රුසියාවේ තෙල් වලින් එන්ජින් වලට ලොකු අර්බුද ඇති වුණා, ප්‍රශ්න ඇති වුණා. ඒවා ரஷ்யாவில்
ரஷ்யாவில சுத்திகரிக்கப்படுற பிரித்தெடுக்கப்படுகின்ற எண்ணெய் எல்லாம் இலங்கை காலநிலைக்கு ஏற்ற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத முதல் செக் பண்ணுங்க. ஏன்னா அங்க பிரித்தெடுக்கப்படுற எண்ணெய் எல்லாமே, பெட்ரோல் எல்லாமே, ஃபியூல் எல்லாமே அங்க அந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாகனங்கள் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்த கன அளவு கனம் அந்த பெட்ரோலுடைய கனம் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செய்வாங்க. அதை கொண்டு வந்து நீங்க இங்க போட்டு இங்க இருக்க வாகனங்களை என்ஜின்லாம் பழுதா போச்சுன்னா நீங்களா வாங்க சொல்லுவீங்க? அதெல்லாம் செக் பண்ணிடுங்க ஒழுங்கா. ஏன்னா இதே மாதிரி தான் கோவிட் காலத்திலயும் ரஷ்யாவில இருந்து பெட்ரோல் எடுத்து இங்க இருக்க வண்டிகளுக்கு அடிச்சு இங்க நிறைய என்ஜின்லாம் பழுதாகிருச்சு. இதுக்கு ரஷ்யா என்னதான் காரணம்? அப்ப திரும்ப இதை கொண்டு வாரீங்க, எங்களுக்கு சுவர்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்றாரு. இவர் யாரால இந்த கதைக்கிறவர்? இவர் வந்து சர்வஜன படைய திலீப் ஜாய்வினுடைய கட்சியில் ஒருத்தர் தான். அவர் தான் சொல்றாரு. சோ அது நீ என்ன அதை பத்தி ஆய்வு? நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட இருக்க கேட்கலாம் என்ன மாதிரி யார்கிட்ட கதைச்சு கிளியர் பண்றேன். அவங்க கட்சி தலைவர் அதுக்கு ஏதாச்சும் வழிவகை சொல்லுவார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன இப்ப இதுல இருந்து நிப்பாட்ட போறத ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. ஈரானுடனான போர் தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று புதன்கிழமை இரவு 9 மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றுவார் என்று வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவ்ட் எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை நேரப்படி வியாழக்கிழமை 6:30 மணி காலை, நாளைக்கு காலை 6 மணிக்கு பார்க்கலாம். பொறுங்க வாரம் இப்ப அவர் இருக்கட்டும். அவர் எனக்கு இப்ப அவர செய்தி என்ன விளையாட்டு செய்தி மாதிரி தான் இருக்கு. என்னன்னா அதுக்கு முதல் நிசாப் காரியப்பர் இந்த இடத்துல பாராட்டவனும். அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டு இருக்கிறார். ஈரானிய தூதுவரின் பேச்சு இலங்கை ஈரான் நாடுகளுக்கு இடையான ஆழமான நட்புறவுக்கு ஒரு சான்றாகும்னு சொல்லி இருக்கிறார். இவங்க சொல்றாங்க ஈரான அனுரா காட்டி கொடுத்தண்டு. நிசாப் காரியப்பர் சொல்றார் நல்ல உறவுக்கு ஒரு ஆழமான வெளிப்பாடுண்டு. எனக்கு புரியல. இப்ப ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ல 2 நிலப்பாடு. அப்படின்னா இவர் யாரு பசீர் சேவுதாவூத், ஹசன் அலி மாதிரி வெகு விரைவில் நிசாப் காரியப்பர் கட்சியிலிருந்து வெளியேறுவார். ஆனால் இவர் கொஞ்சம் கடுமையா சொன்னார். என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கனுடைய நோன்பு அந்த கொண்டாட்டத்துல வந்து யாரும் கலந்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப சொல்லிட்டு தான் இப்ப விளங்குது. இவரு கலந்து கொள்ள வேணாம்ன்றோடனே அவங்க கலந்து கொண்டாங்க. இப்ப அவங்க அதை எதிர்த்தோடனே இவர் இதை ஆதரிக்கிறாரு. தான் போறலன்னே அவங்க லீடர் போயிட்டார், நம்மளோட லீடர். ஆனா தற்போது கிடைத்த செய்தி ஒண்ணு, தற்போது இப்பதான் எனக்கு கைக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். இதுல ஆரம்பத்திலே கொஞ்சம் தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் நேற்றைய கூட்டத்துக்கு போலையான்னு யாரும் இல்ல. பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு, அதை வாசிச்சிருப்போம். நாளை 2ஆம் தேதி ஜனாதிபதி அனுர தமிழ் முற்போக்கு கூட்டணி சந்திப்பு நடக்க போகுதான். 2ஆம் தேதி நாளை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவை தமிழ் முற்போக்கு கூட்டணி தூதுக்குழு சந்தித்து உரையாட உள்ளது. ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கும் கூட்டணி தலைவர் மனோ கணேசனுக்கும் இடையில் சமீபத்தில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், MP வே ராதாகிருஷ்ணன் MP மற்றும் கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் சிலரும் இந்த சந்திப்பில் பங்கு பெறுவார்கள் எனவும், மலையக மக்கள் தொடர்பான அவசர பிரச்சனைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் ஆகியவை தொடர்பில் உரையாட உள்ளதாக மனோ கணேசன் MP தெரிவித்திருக்கிறார். உண்மையில இப்ப சற்று முன்னர் தான் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு, இப்பதான் வந்துச்சு. அப்ப நாளைக்கு முக்கியமான மீட்டிங்களும் இருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்ப பற்றி கேட்ட நீங்க நீ அவருக்கு தான் நேரம் கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏதோ சொல்ல போறாருன்னு சொல்றாங்க. அவர் இப்ப ஒரு புது கதை ஒன்றை சொல்ல தொடங்கிட்டார். அந்த மத்திய கிழக்கு நேற்று முதல் ப்ரொஃபஸரா இருக்குது. சண்டையை கண்டினியூ பண்ணணும், கட்டுங்க காசை, சண்டை செய்த காசை, புது சாமான் கொண்டு அந்த ஊர்ல தெரியுமா உங்களுக்கு, பெர்மனண்ட்டுக்கு சாமான் கொண்டுறக்குள்ள சொல்ற மாதிரி புது சாமான் தாருன்னா காசு தாங்க, பழைய சாமான்டா கடனுக்கு எடுக்கின்ற மாதிரி. இப்ப உங்களுக்கு எல்லாரும் அவங்க சரியா அடிக்கிறாங்க, அந்த அடியை இது செய்யறன்னு சொன்னா என்னோட புதுசா இருக்கிற சாமான் அதோட முழு பேரும் காசை கட்டணும். இப்ப அவனோட ஒயிட் ஹவுஸே சொல்லிட்டு டீல்ஸா, வெள்ளை மாளிகை. அதே மாதிரி ட்ரம்ப் இன்னொரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன், பாருங்கள் எங்களிடம் என்ன இருக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள காரணமாக விமான எரிபொருள் கிடைக்காமல் தவிக்கும் அனைத்து நாடுகளும், குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகளும், ஈரான் மீது நடக்கும் தாக்குதலில் கலந்து கொள்ள மறுத்த நாடுகளும், உங்களுக்காக நான் ஒரு ஆலோசனை என்னிடம் இருக்கிறது. முதலாவது, அமெரிக்காவிடம் வாங்குங்கள், எங்களிடம் போதுமான அளவு உள்ளது. 2வது, தாமதமாக இருந்தாலும் துணிச்சலை வளர்த்துக் கொள்ளுங்கள், அந்த நீரிணைக்கு சென்று அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவரு ட்ரம்ப் சொல்றாரு. எனக்கு துபாய் என்று சொன்னா வடிவேல் தான் ஞாபகம் வருது. குறுக்கு சந்து, விவேகானந்த நகர், வடிவேலும் பார்த்திபனும் தான் ஞாபகம் வருது. இப்போ ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்திருக்குது. துபாய் சல்லியாக நொறுங்க போகுதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்று வெளியாக இருக்குது. இதன் பின்னுக்கு அமீரகம் அவசரப்பட்டு
விட்டால் அது ஆபத்தில் தான் முடியும் என்ற தகவலும் வெளியா இருக்குது. கடந்த சில வாரங்களாக இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் பதட்டம் தீவிரமடைந்திருக்குது. அந்த அதாவது சொல்ல போனா அந்த பதட்டம் என்ற சொல்லுக்கு இப்ப அர்த்தம் இல்லாம போயிட்டு என்றால் எல்லாம் பதட்டம் பதட்டம் நித்தம் பதட்டமா இருக்குது. ஆமா. இப்ப ஒரு பெரிய பதட்டமா உருவாகி கொண்டிருக்குது. இந்த மோதலின் தாக்கம் தற்போது வளைகுடா நாடுகளுக்கும் பரவி வருகிறது கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் மற்றும் இராணுவ தளங்களை கொடுத்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக போரில் ஈடுபட்டால் துபாய் போன்ற முக்கிய நகரங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் என்று யார் சொல்லியிருக்கிறா? ஈரான் சொல்லல டேசான். அமெரிக்காவின் முன்னணி பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சால்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் ஒரு எக்ஸ்பர்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்கனாமி அனலிஸ்ட், அதே போன்று பல விடயங்கள் அவர் துல்லியமா கூறக்கூடியவர். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு காசை கட்டுங்க காசை கட்டுங்க காசை கட்டுங்க. இப்ப இவங்க அந்த அதுல டிலே வர இப்ப அமீரகம் யுஏஇ டைரக்டா போருக்கு போனா என்ன நடக்கும்? அடி யாருக்கு விழும்? நேரே அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸுக்கு விழும். அப்ப இதுல துபாயை முழுமையா சிதைச்சிருவாங்க ஈரான். ஆறு சொல்றான் அமெரிக்காட பொருளாதார நிபுணர். அவர் இப்ப அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டில் இருந்தோடு டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை புலன்று விமர்சிக்க கிடையாது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானுக்கு எதிரான பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இராணுவ தளங்களை உள்ள பகுதிகளில் குறித்து ஈரான் முழுமையான தரவுகள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த நவீன தொழில்நுட்ப தாக்குதல் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை நோக்கித்தான் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக போரில் ஈடுபட்டால் துபாய் போன்ற முக்கிய நகரங்கள் முழுமையாக சிதைவடைந்து விடும் என்று கூறிய ஜெஃப்ரி சால்ஸ், இவ்வாறான நிலை ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது மிக ஆபத்தான சூழ்நிலைக்குள் சிக்கிக் கொண்டுள்ளதை வெளிப்படுத்துது. அது மட்டுமில்லாது அமெரிக்கா இஸ்ரேலுடன் நெருங்கிய உறவை பேணுவதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் தன்னைத்தானே, அவருக்கு பிரச்சனை என்றால் ஈரான் இருக்கக்கூடாது. ட்ரம்ப் சார், நெத்தனியாகு சார், 2 சேரோட அவர் நல்ல. இந்த 2 பேரோட உங்களுக்கு உறவு டீப்பா இருக்க முடியால் நீங்க பெரும் விலை கொடுக்க போறீங்க, உங்களோட பொருளாதார நகரத்தை இழக்க போறீங்க, கவனமா இருங்க. அமெரிக்காவில இருந்து எச்சரிக்கை வந்து அமெரிக்காவில இருந்து எச்சரிக்கை. இப்ப நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கொடுக்க போற பிரஸ் மீட்ல டொனால்ட் ட்ரம்ப், ஹலோ பாய்ஸ், நமக்கு எதிராக ஒருதன் இருக்கிறான், அவன் ஒரு எக்கனாமி அனலிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவரை நம்பாதீங்க, அவர் ஒரு போலியானால் சிலவளை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு நிலைமை வெளியாயிருக்கு டெல்சான். இதான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். மற்றது தமிழக தேர்தல் தொடர்பிலையும் சொல்லிட்டு போயிடும் லேசாக. இப்போது 60 தொகுதிகள் இது உளவு தகவலா, அதாவது டெல்லியில வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய உளவு தகவலை மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் நேற்று வெளிப்படுத்தினார். அவர் ஒரு தன்னுடைய அறிக்கையில வெளிப்படுத்தியிருந்தார். 60 தொகுதிகள் கடும் டைட்டா டிவிக்கு முன்னிலையில் இருக்கிறதாகவும், சென்னை முழுவதும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதாகவும், 100க்கு கீழே தான் எல்லாரும் ஆசனமும் பெற போறாங்க. ஒருவேளை விஜய் ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி அமைக்காம போகலாம், அல்லது ஆட்சியை தீர்மானிக்கிற விஜயா தான் இருக்க போகுது. மற்றது சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் விஜய்க்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு விஜய் தரப்பால, டிவிக்கு தரப்பால இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்குது. உண்மையில ஒரு நாகரிகமா மோதிக்கொள்ள வேணும். இந்த என்ன சொல்றப்ப நாங்க ஒரு கருத்தை முன்வைக்கக்குள்ள இயலாம போய் போலீஸ்ல முறைப்பாடு செய்யறது, நீதிமன்றத்துக்கு ஓடுறது, அதெல்லாம் ஒரு பலவீனமான நிலை. இப்ப திமுக சொல்றேன் டெல்சா, நீங்க மாறி யோசிச்சுறாங்க. சரியா? இதெல்லாம் திமுக செய்ய ஒரு களத்தில் ஒரு ஆள் வந்தா நீங்க நேரடியா எதிர்த்துக் கொள்ளுங்க. இப்போ போலீஸை வைக்கிறது, நீதிமன்றத்துக்கு போறது, அல்லது அதெல்லாம் உண்மையில ஒரு ஆரோக்கியமான தேர்தலுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அழகு இல்ல. ஒருவன் பலவீனப்பட்ட எங்க வெளிப்பட மாட்டேன் தெரியுமா டெல்சா? ஒன்றில் சண்டைக்கு வருவான், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன சொல்ற சண்டை பிடிக்க வருவான், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒன்று இருக்கிறால் உங்களை பற்றி ஏதாவது என்ன சொல்ற சட்ட ரீதியா நடவடிக்கை. அதுதான் இப்ப விஜய்க்கு நடந்து கொண்டு. விஜய் கிட்டத்தட்ட இன்னும் பல ஊடகவியலாளர் மணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் விஜய் நீ வெளியில வரையே தேவையில்லை, வீட்டுக்குள்ளே இருந்து இந்த கண்டனங்களுக்கு பிறகு வெளியில வரையிலாது, அல்லது இந்த தடைகளுக்கு பிறகு வீட்டுல இருந்து எலெக்ஷன் கேட்கலாம், அப்படி கேட்டா கூட பிரச்சனை இல்லை, சேதம் இல்லாம இல்லாம. என்ன நடக்க போகுது? ஒரு ஆபத்தான களத்தை நோக்கி போகுது. திமுக ஒரு என்ன சொல்ற அந்த உயிர் போற டைம்ல சில வேலைகள் செய்வாங்க, அந்த வேலையெல்லாம் செய்யறது தயாரா இருக்கான்னு சொல்லி விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. நம்ம சொல்லலாம். ஏண்டா இது எங்களுக்கா உண்ணாவிரதம் இருந்தவர் இல்லையா கருணாநிதி?
எல்லாம் ரெண்டோட இருந்தவர் உண்ணாவிரதம் இருந்தவர். ஏசி எல்லாம் வச்சு முன்னுக்கு இல்ல எல்லாம் ரெண்டு வச்சிருந்தவர் உண்ணாவிரதம் இருந்தவர். இல்ல என்ன நீங்க என்ன சிரிக்க இல்ல கொஞ்சம் ஓகே தெரியாம 2 ஏசி 2 ஃபேன் ரெண்டு 2 ஏசி 2 ஃபேன் இந்த பிளான்ஸ் 2 தலையணி. ஏன்னா அவர் அந்த வயது முதிர்ச்சியில் எங்களுக்கு உண்ணாவிரதம் இருந்த மனுஷன் அவரை நான் உண்மையில மறக்கல. மறக்க கூடாது. அது சரி. ஏன்னா அந்த டைம்ல அவர் ஸ்டாலின் அங்கே வர இல்லை எங்களுக்கு உண்ணாவிரதம் அவர் பிஸியா இருந்திருப்பார். குளத்தூர் தொகுதியில கேட்டாங்களா, ஐயா உங்களை கண்ணால காணல இப்பதான் வந்திருக்கு. ஆமா எலெக்ஷன் வந்திருக்கிறேன் போடு போட்டு போறேன். இப்படி போய்கொண்டிருக்கு. மற்றது திருமாவளவனும் இதுல இருந்து வந்திருக்கிறார் டெல்சான். அங்க மாநில தேர்தலில் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசியல்ல இருந்து என்ன சொல்ற எல்லாம் ஒரு குழப்பமா இருக்குது. பாப்போம் என்ன நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, எதுக்குள்ள நடக்க போகணும்னு ஒன்றும் தெரியாம இருக்குது. பாப்போம். நாட்களும் நெருங்கும் போது எங்களுக்கு அப்ப நாளைக்கு நல்லபடியா நல்ல விஷயத்தோட சந்திக்கலாம்னு நம்புறேன். கட்டாயம் பண்ணா. சாதனை படைத்த மாணவனை நேரில் சந்தித்து பாராட்டிய பார்லிமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீதரன் அப்படின்னு போடுற வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ தேசிய மட்டத்துல பாராட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் அந்த கட்சியில வென்றிருக்கக்கூடிய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மற்றது ஒரு யுத்தத்தால மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அந்த வகையில சந்தித்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு நம்புறேன். ஓகேண்ணா. அப்ப அந்த தகவலோட நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஒரு இந்த ஐயாட ஸ்பீச் என்ன சொல்லுதுன்னு பாத்துட்டு வாங்க. சரி ஓகே. நக்கல் தான் ஐயாண்டா நக்கல் தான். அவரு இப்ப எங்கட நாட்டாம. சரி சந்திப்போம். போயிட்டு வாங்க. சொல்லி விடுறேன் நாளைக்கு டில்சான் லங்காஸ்ரீல இருக்கிற டில்சான் என்ன பற்றி ஒரே நக்கலா சிரிக்குது. சொல்லுங்க பையன் யாரு அந்த அளவு சொல்லக்கூடிய ஆள் டில்சான். ஓகே டில்சான் பாய். ஓகேண்ணா பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.